அப்போ அவருக்கு என்ன ப்ராப்ளம்னா அந்த நேரத்தில் ம் அவங்களுக்கும் கதைக்கு ஒரு டிமாண்ட் இருக்கிறாங்க. கதை டைரக்டர் என்னென்னா அவர் ராமநாதன் சார் இருந்தார்ல, ஆமாம் ராமநாதன். ராமநாதன் அவர் வந்து ஒரு படம் அவர் தான் டைரக்ட் பண்ணார், பூர்ணச்சந்திரா தான் ப்ரொடியூசர், கமலும் ஆக்ட் பண்ணுறாரு. நானும் பூஜைக்கு போயிருந்தேன். அந்த படம் 10,000 அடி எடுத்துகிட்டு கடைசியில் கிளைமேக்ஸ் அப்போ ப்ராப்ளம் வந்துருச்சு. என்னென்னா கதைப்படி கமலஹாசன் இறக்கணும், கமலஹாசன் டெத்து அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா ஃபுல் கிரெடிட் கமலுக்கு போயிடும். ஆனால் படத்துக்கு அது ப்ளஸ்ஸாக இருக்கும். அமிதாவுக்கு பேர் இதாகிருக்கும். கொஞ்சம் கமலஹாசனை கம்பேர் பண்ணி போனா குறைஞ்சிரும். அமிதாபு அது இல்லை, இத்தனை வருஷமாக நான் நடிச்சிட்டு இருக்கிறேன், இங்கே இவ்வளோ பெரிய ஸ்டாராக இருந்துட்டுருக்கேன், திடீர்னு இந்த படத்தில் வந்து அவர் தான் அப்போ ரெண்டு அப்படின்னா எனக்கு அது போயிடும், மரியாதை போயிடும். அப்போ கமல் சாகலைன்னு சொல்லி கதை வச்சுன்னா படம் சரியாக வராது. கரெக்டு. படம் கதை வந்து கிளைமேக்ஸு சரியாக இருக்காது, மாதிரி வந்துடும். அப்படின்னோடனே அவர் என்ன பண்ணலாம் அப்படி இல்லை நீ சொல்கிறது படத்தும் நல்லா இருக்கணும், அதே நேரத்தில் இப்படி இருந்தால் இது இருக்கும், அதனால் நான் வேறு ஏதாவது வேணா உங்களுக்கு பண்ணி கொடுக்குறேன். நான் இப்படி அவர் டெத் ஆகி எனக்கு பேர் ரிப்பேர் ஆகுதுன்னா நான் எப்படி கண்ணுக்கு தெரிஞ்சு இப்படி இது பண்ணுறதுன்ட்டு அமிதாப் அவர் ஃபீல் பண்ணதுனால அப்படியே நிறுத்திட்டாங்க அந்த படத்தை. 10,000 அடி நிற்கிது. அந்த 10,000 அடியில் அந்த டைமில் தான் வந்து நான் மறுபடியும் எவ்வளோ வேணால் கால் ஷீட் கொடுக்குறேன், நான் ரேட்டுக்கிட்டெல்லாம் கூட நான் இது பண்ணல அப்படின்னு சொல்லி பூர்ணச்சந்திரா ப்ளீஸ் எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு. சரி, ஒரு ஹீரோ அப்படி ஃபீல் பண்ணுறாருங்கும் போது இவர் வந்து சரி அதுக்காக ஏதாவது வேறு தான் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஸ்டாப் பண்ணி வச்சுட்டாரு. அப்போ தான் நான் வந்து இவர் கதை பண்ணியிருந்ததுனால இதை போய் பூர்ணச்சந்திரா அப்படி சொன்னேன், அமிதாப்புக்கு கரெக்டாக இருக்கும் ஒரு கதை பண்ணியிருக்கேன்னு. உடனே வர சொல்கிறேன்னாரு. அப்புறம் என்ன அமிதாப் வந்தார், வந்து அவருக்கு நமக்கு தெரிஞ்சு இங்கிலீஷ்லேயே நேரேட் பண்ணியா, வேறு எப்படி அவருக்கு தமிழ் தெரியாதில்ல, இங்கிலீஷில் தானே சொல்லி ஆகணும். ஆமாம், அதனால் அரைகுறையாக சொல்லி அந்த கதைன்னு ஒன்று வரும்போது அதிலே கன்வின்ஸ் ஆகிட்டார். அதில் கன்வின்ஸ் ஆகிட்டார். யாருமே இல்லை, அது என்னென்னா நமக்கு மற்ற நேரத்தில் காம்ப்ளெக்ஸாக இருக்கும். கரெக்ட். ஆனால் தொழில்னு வரும்போது அவருக்கு எப்படி இருந்தாலும் சொல்லி அவருக்கு நேரேட் பண்ணி புரிய வைக்கணும் போது வராத வார்த்தையெல்லாம் வந்து எப்படியோ உழுந்து வந்து கதை இப்போ பாதி ஆக்ஷன்லேயும் பாதி சொல்கிறதுலேயும் இது பண்ணுவோம். அவர் கேட்டு இல்லை கதை ரொம்ப நல்லா பிடிச்சிருக்கு எனக்கு, ஏன்னா அவர் சொல்லும்போது இவ்வளோ தூரம் இருக்குன்னா நீ ஒரிஜினல் ட்ரீட்மெண்ட்லாம் வந்ததுன்னா வேறு மாதிரி இருக்கும், அவர் இவ்வளோ படம் பண்ணியிருக்காரு, அதனால் இது ஓகே ப்ரொசீட் பண்ணுங்க அப்படின்ட்டு போயிட்டார். தமிழ் படம் இல்லை அது நான் பார்க்கணுங்கிறது இல்லை, அப்போ படம் முடியல, பார்க்கணுங்கிறது இல்லை, அது வேணும்னா அப்புறம் வேணா பார்த்துக்கலாம், அதுக்குள்ளே ரிலீஸ் ஆகிடுச்சுன்னா பார்த்துக்கலாம் அப்படி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டார். அந்த படம் நடக்கவே இல்லை கடைசியில். இல்லை அது அந்த அவ்வளோதான், நின்றதுதான், ஸ்டாப் பண்ணிட்டாங்க.